தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இதுக்கு முன்னாடி இந்த நாடி நரம்புல முழுக்க பிடோஃபைல் வெறி ஊர்ன ஒருத்தனோட ஒட்டுமொத்த ஃபோட்டோஸ் களஞ்சியங்களை பார்த்துருந்தீங்க. எப்ஷனோட தான் அந்த ஐலாண்டுக்குள்ள என்ன நினச்சி ஃபுல்லாக ஃபோட்டோஸாக காண்பிச்சிருந்தேன். இப்போ அடுத்த கட்ட ஃபோட்டோஸும் கிடைக்கப்பட்டிருக்குங்க. அதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளியே வைக்க முடியல, நீண்டு போய்கிட்டு இருக்கு. இப்படி உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, சர்வதேச மாமா பைய செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ ஜாலியாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி உட்காந்துருக்கான். இவன் இந்த கேஸில் மாட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்தான் பார்த்தீங்களா, அப்போ எங்கெங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பல பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஃபாலோ பண்ண பல பேர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, எங்கே திடீர்னு காரில் வருவான், சட்டுன்னு பெரிய ஹோட்டலுக்குள்ளே போவான், ரொம்ப நேரமாக ஆள் இருக்க மாட்டான், திடீர்னு பார்த்தா ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்கும், அப்புறம் சில மணி நேரங்கள் கழிச்சு திருப்பி அதே ஹோட்டலுக்குள்ளேருந்து வெளியே வருவான், காருக்குள்ளே ஏறுவான். இது போல் நடந்ததா இவனை ஃபாலோ பண்ண பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு கியூரியாசிட்டியில் இந்த எப்ஸ்டைன் ஐலாண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிறதுக்கும் சில பேர் முற்பட்டிருக்காங்களாம். இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நடந்திருக்க விஷயங்கள். இப்போ இது சார்ந்து இந்த ஃபோட்டோஸ் அதுன்னு வரும்போது தான் எவ்வளோ பேருக்கு என்ன இருக்குமோ நம்மளுக்கே கொஞ்சம் பயம் பெருசாக கிளம்புது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் எப்ஸ்டைன் பயன்படுத்தின பாஸ்போர்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நல்லா தெளிவாக தெரியுதா மக்களே? உலகத்தில் இருக்க சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதில் அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு நினைப்பீங்க. சிங்கப்பூர்லாம் டாமினன்ட்டு, அமெரிக்காவெல்லாம் மேலே நிற்கிது. ஆனால் அமெரிக்கன் பாஸ்போர்ட்னா ஒரு தனி கெத்து இருக்க தான் செய்யும். அதுவும் நீங்கள் அமெரிக்காவுக்கு சும்மா போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே மற்ற நாடுகள் போகிறப்ப அது கொஞ்சம் கெத்தாக தான் பார்ப்பாங்க. அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது யார்கிட்ட இருந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த எப்ஸ்டைன் பைபிளில் ஒரு நாடுகள் சார்ந்து பயணம் மேற்கொள்கிறதுக்கு இந்த பாஸ்போர்ட் தான் பயன்படுத்தியிருக்கான். இங்கே நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த மேஜர் ஸ்டேஜை எட்டின பெண்கள் இவங்க கிடையாதுங்க, மைனர் பெண்கள் தான். கைவிரல்களை பார்க்கும்போதே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். டிஓஜே பண்ண உருப்படியான விஷயம், சின்ன குழந்தைங்களோட முகத்தெல்லாம் மறைச்சிட்டவங்க வெளியிட்டு இருந்தாங்களே அதுதான். ஆனால் அதுலேயும் சில உள்குத்தலாம் பண்ணியிருக்காங்க. அதை முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம், அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இந்த குழந்தைங்க சார்ந்தும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் வெளியிடப்பட்டிருக்கு டிஓஜே ஒரு புகைப்படங்களா. அதை எப்ஸ்டைன் ஐலாண்ட் இருக்குல்ல, அங்கே அவன் வச்சிருந்த ஃபோட்டோஸு, நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கான். அது ப்ளஸ் இன்னும் சில ஃபோட்டோஸ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா பாருங்க, கிஸ்லைனு, அவள் சார்ந்து அவள் வச்சிருந்ததா சொல்லிட்டோம் எல்லா ஃபோட்டோஸும் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் மைனர் பொண்ணு தான் நினைக்கிறேன். இவங்களையும் இது போல் பெண்கள் சார்ந்த புகைப்படங்கள் மட்டும்தான், பெண்கள்னு சொல்லக்கூடாது, சிறுமிகள் சார்ந்த புகைப்படங்களை தான் நிறையவே பார்க்க முடியுது. இந்த எப்ஸ்டைன் ஃபைல் சார்ந்து அவங்க இந்த ஜேமெயிலில் ஒரு ஃபோட்டோஸாக விட்டுட்டு இருக்காங்களே, அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்குறப்ப இப்படி ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கு. போதுங்க, இன்னும் நிறைய சிறுமிகள் ஃபோட்டோஸ், பெண்கள் ஃபோட்டோஸ்னு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லிஸ்ட்டு எப்போ முடியும்னு பார்த்தா முடியல. நான் ஃபஸ்ட்டு பேட்சோடவே சரி முடிஞ்சுன்னு தான் நினச்சேன். ஆனால் செகண்ட் தேர்டுன்னு அவங்க ஒன்று ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ண அதை நம்ம சேர்க்கும் போது தான் நம்மளுக்கே மனசு வலிக்குது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க. அப்போ நம்மளுக்கே மனசு வலி இந்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப ஏற்படும் பார்த்தீங்களா. இதுமாரி டாகை கையில் வச்சு பெட் பண்ணுற மாதிரி ஒரு பெண்ணோட புகைப்படமும் இருக்குது. கிஸ்லைன் மேக்ஸோட இருந்தால் முகத்தை மறைச்சிருக்க வேண்டிய தேவையே கிடையாது, ஏன்னா அவள் கன்விக்டடு. பட் இங்கே முகத்தை மறைச்சிருக்காங்கன்னா எப்ஸ்டைனோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா அவன் முகத்தையும் டிஓஜே மறைக்காமல் வெளியிட்டாங்க. ஸோ அவங்கள இருக்கும் வாய்ப்பு கிடையாது. வேறு யாருன்னு தெரிலங்க. தெரியுதா, வைரம் மோதிரம் எவ்வளோ அழகாக எவ்வளோ கிராண்டியரா எப்ஸ்டைன் ஐலாண்டுக்குள்ளே எடுத்தது தான். அந்த பைபிளில் யாருக்கு இதை கிஃப்ட் பண்ணானோ. ஆனால் ஒன்றுங்க, அவங்ககிட்ட காசுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா காசு படைச்ச அவ்வளோ ஆட்கள் அவனை சுற்றி இருக்காங்க. அவன் சொன்ன இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருந்திருக்காங்க. ஏதோ பிஸ்னஸ் பீப்புளை பற்றி மட்டும் சொல்ல நினைக்காதீங்க. பல நாடுகளோட தலைவர்களும் எப்ஸ்டைன் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறவன் அவனுக்கு வைரம் முதல்ல ஏமாத்துறோம். இது தெரியுதா உங்களுக்கு? இது இந்த ஆங்கில பாடல்கள் யாராவது கேட்குற பழக்கம் இருந்துச்சுன்னா, ஒரு சில ஆங்கில பாடல்களில் கவர்ச்சியாக, அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்கள, டாக்டர்ஸு, நர்ஸு, இவங்களெல்லாம் கவர்ச்சியாக காட்டுறதுக்காக இது போல் சில ஆப்ஜெக்ட்ஸை பயன்படுத்துவாங்க. இந்த ஸ்டெத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு இமோஜி மாதிரி போடுறது, அப்புறம் இந்த தலையில் மாட்டுறதுலே பார்த்தீங்கன்னா இது போல், அதாவது ஒயிட் ரெட் காம்பினேஷன்லேயே போவாங்க ஃபுல்லாக. அவங்க சேவை சார்ந்து பண்ணுவாங்க இந்த மருத்துவத்துறையில். ஆனால் இதை வக்ர எண்ணம் கொண்டவனுங்க அது போல் பயன்படுத்துவானுங்க. எதை சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, ரொம்ப டெப்த்தாக நான் போக விரும்பல, மேலோட்டமாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. பிகாஸ் ரொம்ப டெப்த்தாக போக சொல்கிற எனக்கும் மனசு வலிக்கும், கேட்குற உங்களுக்கும் மனசு வலிக்கும்.
ஸோ இது போல விஷயத்த ஆபாசம் சார்ந்து பயன்படுத்தியிருக்கான் இந்த எப்ஸ்டீன் நாய். அண்ட் இது போல காட்சிகளையும் பார்க்க முடியுது அந்த ஃபோட்டோஸில். அவனோட வீட்டுக்குள்ளே இருந்த அலமாரி எதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இது போல தான் கிடைக்குது. இதெல்லாம் பெரியவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் நினைக்காதீங்க மக்களே, எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க சார்ந்த பொருட்களாக தான் இருக்குது. ஒரு குழந்தை இருக்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த குழந்தையோட டாய்ஸ்லாம் இருக்கும்ல, அது நீங்கள் அந்த ட்ராவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது போல பொருட்கள் இந்த வளர்ந்து கட்ட வீட்டில் இருக்குது ஃபுல்லாக. ஏன்னா அவன் இருக்க குற்றச்சாட்டு என்ன, நிரூபிக்கப்பட்டதே என்ன, குழந்தைங்களை அவன் தப்பாக பயன்படுத்தியிருக்கான்றது தான். அதனால பெடோஃபைல்னு அந்த ஐலாண்டுக்கு பேரும் வந்துருந்துச்சு வந்து ஐலாண்டுக்கு. இதனால தான் அந்த ஐலாண்டுக்கு யாருன்னா போனாங்கன்னாலே அவங்க நம்ம குற்றவாளியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது போல் திங்ஸையும் பார்க்க முடியுதா. அடுத்து இது போல் பேக் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பக்கா ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வந்து அதை அப்படியே ஆபாசமாக மாற்றி குழந்தைங்களுக்கு அந்த ஆபாசத்தை திணிச்சு வச்சுருக்கான் பாருங்கள். இது போல் பேகும் அங்கே கண்டெடுக்கப்படுது. அண்டு இது போல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுங்க அவன் தீவுக்குள்ளே அவனோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அவ்வளோ கிடக்கு. ஏற்கனவே முந்தைய வீடியோவில் அதை பற்றிலாம் ஃபுல்லாக பேசியிருந்தோம். அதை தாண்டி இது போல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இன்னும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதில் சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கான், இது அவனாக எழுததா இல்லைனா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எழுதுனதா தெரியல மக்கள், அதை பற்றின கிளாரிட்டி கிடைக்கல. பட் சில எழுத்துக்களையும் பார்க்க முடியுது. ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு தான் அந்த எழுத்துக்கள் ஒன்று ஒன்று ஆரம்பிக்குது. அதில் மை வேர்ல்டு, மை என்டையரு, மை எவ்ரி திங் அது இதுன்னு பல வார்த்தைகள் இருக்குது. சின்ன பசங்க ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். அவன் பணத்தை காட்டி காட்டி அந்த பசங்களோட பேரண்ட்ஸோட வாய் அடைச்சி மேனிப்புலேட் பண்ணியிருக்கானோ என்னவோ. அண்ட் இந்த ஒரு காட்சியை பாருங்கள், ஒரு வயசானவர், அவர் மடியில் ஒரு சின்ன பொண்ணு, எதிரில் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தவங்க. எப்ஸ்டீன் சார்ந்து வெளியிடப்பட்டிருக்க புகைப்படங்களை இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு சந்தேகமாக வேணாங்க, ரொம்ப சின்ன பாப்பா அந்த பாப்பா பார்க்குறதுக்கு. இந்த பாப்பாவோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இவங்க இருக்கலாமோ நீங்கள் நினச்சிங்கனாக்கா இது மற்ற இடங்கள் சார்ந்து நீங்கள் அப்படி நினைக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஆனால் எப்ஸ்டீன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம இப்படி நினைக்கவே முடியாது. அண்ட் இது போல் ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. ஆக்சுவலாக ஃபோட்டோ ஃப்ரேமில் இருந்த விஷயம் தான் இது. எப்ஸ்டீன் அவனோட மார்பு மேலே ஒருத்தவனை சாட்சி வச்சுருக்கான். இது என்னதான் கட் பண்ணி இங்கே வெளியிட்டு இருந்தாலும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகே, அதுலேயே ரொம்ப டீப்பாக போக வேணாம். இது போல் ஃபோட்டோ ஃப்ரேம் ஏற்கனவே அவன் ரொம்ப வியர்டான டேஸ்ட்டை கொண்டவன் சொல்லியிருந்தல. அவனோட வீட்டில் ப்ராப்பர்ட்டியில் இருக்க ஒவ்வொரு சுவர் ஓவியங்களை பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வைக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஃபோட்டோஸ் தான் வச்சுருப்பான். எராட்டிக்காக இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எராட்டிக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறத காட்சிப்படுத்தி வச்சுருக்கான். மனுஷங்களை செக்ஸுவலைஸ் பண்ணுறது வேற, ஆனால் இவன் ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் தாட்ஸையே மாற்றுற மாதிரி அதை சித்தரித்து வச்சிருக்கிறது வேற. இது எதுக்காக இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, அவனோட மைண்ட் தாட்ஸும் எந்த அளவுக்கு வக்கரமாக இருந்திருக்கு. அதாவது கோடிகளில் புரள்ற ஒருத்தன், வயசும் ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் வெறியாக மாற்றி என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை வந்துருச்சுனாக்கா அவன் என்னென்னலாம் பண்ணுவான். சைக்காலஜியில் ஒரு தாக்கத்துக்கு உட்பட்டு அவன் என்னென்ன பண்ணுவான், அதுதான் எப்ஸ்டீன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அவன் வாழ்ந்த காலத்தில். இதோ தெரியுதா மக்களே எவ்வளோ ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சும்மா ஃபோனில் இருந்து எடுத்த சாஃப்ட் காப்பீஸ்லாம் நினைக்காதீங்க. அவனோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஒன்று ஒன்றும். இருந்த சிறுமிகள் கூட அவன் இருக்கிற காட்சிகள் மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேரை போய் ரிசீவ் பண்ணுறது, அந்த ப்ரைவேட் ஜெட்டு அப்படியே வந்து லேண்ட் ஆனதுமே அங்கே போய்ட்டு அவங்களை கூப்பிட்டு வர்றது, அவங்க கூட பார்ட்டி பண்ணுறது, சாப்பிட்றது, சரக்கடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் காட்சியில் எடுத்து வச்சுருக்கான். கான்ஃபிடென்ஷியல்னு, ஹைலி கான்ஃபிடென்ஷியல்னு குறிப்பிட்டிருந்த ஃபைல்ஸ் ஒன்று ஒன்றும் அதை தான் ஒன்று ஒன்றா டிஓஜி இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இது மாதிரி எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி, கெஸ்ட்டைன்னு சொல்லலை, இன்னொருத்தி ஒருத்தவங்க, அவங்க ஒரு டென்டிஸ்ட்டுங்க. அந்த அம்மா சார்ந்து படிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு எல்லா காசு பணம் கொடுத்து உதவி பண்ணது இந்த எப்ஸ்டீன் தான். அதை வச்சு நாம் ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணோம். அவனோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு டென்டிஸ்ட் சேர் ஒன்று இருந்துச்சுல, அது எதுக்கான்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அந்த அம்மா பற்றி தெரிய வந்ததுக்கப்புறம் தான் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி டென்டிஸ்டிங் வந்திருக்கும் போல இருக்குது, அதனால சேர் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பெட்டு ஹாஸ்பிட்டல் பெட்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் டச்சு உங்களுக்கு அந்த பக்கமாக போகாது, இந்த பக்கமாக வராது. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல இந்த பெட்டு. இது கீழே இருக்க சேரையும் பார்த்தீங்களா, இந்த டாக்டரை பார்க்க போறீங்கன்னா கன்சல்டேஷன் உட்கார வைப்பாங்க பாருங்க, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சரும். இது போல ஒரு ஆப்ஜெக்டும் அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த லாக்கருங்க, கார்டன் லாக்கர். இந்த அளவுக்கு ஒரு லாக்கர் அவனோட பர்சனல் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னா இவங்கிட்ட இருக்கிற சில மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இவனுக்கு காசு பண்ணதுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவனோட ஹனி ட்ராப்பில் சிக்காதவங்க இருக்க முடியுமா என்ன, பெரிய பெரிய பணக்காரங்களே சிக்கியிருக்காங்களே. ஸோ அவங்க கிட்ட இருந்து பணத்தை பெற்று அதெல்லாம் இந்த குட்டி லாக்கரில் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு பணமும் பெரிய பொருட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ இவன் ஏதோ கலெக்ட் பண்ணி, இட் மீன்ஸ் அது எவிடன்ஸாக கூட இருக்கலாம், இல்லைனா இவங்களாம் ஜாலியாக இருக்கும்போது அதை அவங்களே தெரியாமல் காட்சிப்படுத்தி கூட வச்சிருக்கலாம். அதான் உலகத்தில் பெரிய ஹனி ட்ராப்னு இந்த கேஸை சொல்கிறோம்ல, அதுக்கு தான் காரணம். ஸோ இந்த லாக்கருக்குள்ளே மேபி அது போல் மெட்டீரியல்ஸை அவன் ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்கலாம். அப்புறம் இந்த ஒரு காட்சியை பாருங்கள், அந்த பயபலியோட ஐலாண்டு A1, A2, A3. இதில் A1 இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடம், இது ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் ஸ்டோரி ஸ்ட்ரக்சருங்க. அங்கே கதவுகள்னு ஒன்று கிடையவே கிடையாது.
இந்த கோச்சஸ் அண்ட் அதர் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். இது சார்ந்த வீடியோ முதல்ல வெளியிட்டு வந்து பார்த்தீங்களா அதில். ஸோ A1லேயே சரி A2லேயும் சரி, நான் முன்னாடி கோட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஸ்ட்ரக்சர். அப்புறம் A3 இந்த ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐலண்டோட ஹார்ட் போர்ஷன் இதுதான். இது பார்த்தீங்கன்னா மெயின் ரெசிடென்ஸ்னு சொல்கிறாங்க அஃபிஷியல்ஸு அந்த ஒரு எவிடன்ஸில். இது ஒரு சிங்கிள் ஸ்டோரி பில்டிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எக்ஸ்டீரியர் இருக்குல்ல, அதுதான் முழுக்க எக்ஸ்டீரியர் முழுக்க ஸ்டோனு. ப்ளூ ரூஃபு, ஒயிட் டீட்டெயிலிங்கை இதில் பார்க்க முடியுது. அப்புறம் A4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இதுவே தீவு, அதுக்குள்ள ஒரு குட்டி தீவு மாதிரி தான். இந்த இடம் உங்களுக்கு தெரியும், ஒதுக்குப்புறமா வச்சிருக்கான் அந்த A4 மட்டும். பொட்டன்ஷியல் 2 ஸ்டோரி ஸ்ட்ரக்சருங்க. இதில் சப் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸையும் A1 A3ன்னு பிரித்து வச்சிருக்க முடியும். இதில் சப் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா A1 A3. ஸோ இந்த காட்சியவும் DOJ இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது உள்ளுக்குள்ள கண்டெடுக்கப்படுற ஃபோட்டோஸு மற்ற மெட்டீரியல்ஸையும் தாண்டி வெளிப்புற தோற்றம் சார்ந்தும் அவங்க இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஓவியத்தை பாருங்களேன், இதுவும் எப்ஸ்டைனுக்கு சொந்தமானது தான். அதாவது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுது உங்களுக்கு, அதுக்கு கீழே சின்ன சின்ன மலைகள் மாதிரி தெரியுது. நம்ம இந்த பாண்டிச்சேரி சைட்லாம் போனோம்னாக்கா அந்த பீச் ஓரமாக பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பாறைகளாக இருக்கும். அதை அப்படியே தண்ணி கிராஸ் பண்ணி வர்றப்ப பெரிய அணைக்கட்டு மாரி இந்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட அதை இதை கூட இமேஜின் பண்ணி பாருங்க. இதை பார்த்தா நான் கூட தோணுதா? தோணலைல. எப்ஸ்டைனோட கோப்பு இதுன்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, அதை பெரிய பெரிய கிழவனுங்க சின்ன சின்ன குழந்தைங்களை வேட்டையாடின விஷயம்தான் இங்கே லிட்டரலாக புரிய வருது. இதை தான் சொன்னேன், ஒரே விஷயத்த நல்லவங்க பண்ணி அது நம்ம பார்க்கறதுக்கும், கெட்டவன் நல்லதை ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தா கூட அது எல்லாருக்கும் கெட்டதாக மட்டும் தான் தெரியும். ஆனால் அது எப்ஸ்டைன் பண்ணது எல்லாமே பாவப்பட்ட செயல் அப்படின்னு இருக்கப்ப ஓவியம் கூட நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தப்பாக தான் மக்களுக்கு தெரியும். அதுதான் உண்மையும் கூட. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.